ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன டிஃபன் பார்த்துடலாம். இன்றைக்கி சம்பா கோதுமை உப்புமா தான் செய்ய போகிறேன். அதுக்கு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு ரவையை நல்லா வறுத்துடணும். வறுத்த ரவையாக இருந்தாலும் சுட சுட தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் டம்மில் வச்சுட்டு நெய்யை சேர்த்து திருப்பி ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுங்க. சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ரவையெல்லாம் நல்லா உதிரியாக இருந்தால் பிடிக்கும், பசங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ சாதம் வேக போட்டிருக்கேன். இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு தான், கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து தான் நம்மளுக்கு லேட் ஆகும். அப்பளத்தை வறுத்துட்டு அதே எண்ணெயில் தக்காளி தொக்குக்கு வெங்காயம் வதக்கி விட்டுருந்தேன். வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி, மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லான தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு கட்டியாச்சு. தக்காளி சாதம் அப்பளம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.